வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது 1.21. நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு 2 லெசன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், 3 டைப்பாக இனர்ஷியாவை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா the resistance of a body to change in its state of rest is called inertia of rest. ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னா அந்த ரெஸ்ட்டில் இருக்க தன்மையிலேருந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை நகரவோ சுழலவோ வைக்கிறீங்கன்னா அது ரெசிஸ்ட் பண்ணுதில்ல, அந்த ரெசிஸ்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு தன்மைக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இன் இஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு மோஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கொடுக்குற இன்னொரு மோஷன் அதை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் inertia of motion. Inertia of direction அப்படிங்கிறது resistance of a body to change in its state of direction of motion is called inertia of motion. ஒரு ஆப்ஜெக்டினுடைய டைரக்ஷன் ஆஃப் மோஷனை நீங்கள் மாற்றும் போது அதை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வேறு மாற்றும் போது ரெசிஸ்ட் பண்ணுறது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. நீங்கள் மோஷனை மாற்றும் போது அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். டைரக்ஷன் ஆஃப் மோஷனை மாற்றும் போது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். Examples of inertia. 1.22. An athlete runs some more distance before jumping because this will help him jump longer and higher. Inertia of motion இதில் யூஸ் ஆகுது. ஒரு அத்லெட் இருக்காருன்னா ஒரு ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரன் பண்ணி தானே ஜம்ப் பண்ணுவார். இது என்னத்துக்கு எக்ஸாம்பிள்னா inertia of motionக்கு எக்ஸாம்பிள். When you make a sharp turn while driving a car, you tend to the lean sideways. Inertia of direction. நேராக போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் இடையில கூட்டம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு காரை வளைக்கிறீங்க, ஒரு பஸ்ஸை வளைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் லீன் சைட் வேஸில் போய் டெண்ட் ஆகுவீங்களா? அதாவது போய் ரைட்டில் வளைக்கிறாங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு போய் சாய்வீங்களா? அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். வென் யூ விகரஸ்லி ஷேக் த பிரான்ச்சஸ் ஆஃப் எ ட்ரீ, சம் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிட்டாச்டு அண்ட் தே ஃபால் டவுன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு பிரான்ச் ஆஃப் ட்ரீயில் ஒரு பிரான்ச்சை பிடிச்சி நல்லா விகாரஸாக ஷேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டீட்டாச் ஆகி கீழே போயிடும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த லீனியர் ஆஃப் மொமெண்டம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.